அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுடைய மரணம். உண்மையாலுமே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. திரை உலகத்துக்கு பாக்யராஜ் வந்து ரொம்ப முக்கியம். திரை உலகத்துக்கு பெரிய இழப்பு. அது வருத்தம் தான். பட் அத தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய வருத்தம். ஏன் அப்டின்னா, பாக்யராஜ் அவங்க கூட வந்து நான் சில காலம் பழகியிருக்கேன். அவங்க ஆஃபீஸ்லயே தங்கியிருக்கேன். அங்கேயே படுத்து தூங்கி ஆஃபீஸ் வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ, அப்போ பாக்யராஜ் அவர்கள பத்தி எனக்கு நான் கூட இருந்தப்போ, நான் புரிஞ்சுகிட்ட விஷயங்கள் அவர வந்து அவ்வளவு பிரமிப்பா மாத்துச்சு. ரொம்ப எளிய மனிதர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். "உனக்கு எப்படிப்பா பாக்யராஜ் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சது? என்ன?" அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். நான் வந்து எழுதத் தெரியாத பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதிட்டு, அதுக்காக முன்னுரை கேட்கறதுக்காக பாக்யராஜ் சார் அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் அவங்களுடைய கேரக்டர், நான் பழகுன அந்த விஷயங்கள சொல்றேன். ஸோ அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு வள்ளுவர் கோட்டத்துக்கு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா அந்த இடத்த இருக்கும். அங்க ஆபீஸ்ல இருந்த அந்த பையன்ட்ட நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கவிதை எல்லாம் புக் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு முன்னுரை வேணும் அப்படிங்கிறதுக்காக பாக்யராஜ் சார மீட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். நான் திரைத்துறையில உதவி இயக்குனர், அந்த பாடலாசிரியர் அதுக்கான முயற்சியில இருந்த காலகட்டம் அது. கொண்டு போய் அங்க இருந்த அந்த ஆபீஸ் பாய்ட்ட வந்து இத மாரி எனக்கு முன்னுரை வேணும். சார எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலா சாருடைய திரைக்கதை மேல எனக்கு ஒரு பெரிய விருப்பம் உண்டு. ஸோ அவங்க எனக்கு முன்னுரை என்னுடைய கவிதை புத்தகத்துக்கு குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்தேன். பட் அதுக்கு முன்னாடியும் சில இயக்குனர் ஆபீஸ்ல குடுத்தேன். அது யாருன்னு பேர் சொல்ல வேணாம். அங்க இருந்தனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பட் பாக்யராஜ் சார் ஆபீஸ்லயும் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 3, 4 நாள் வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் எனக்கு நல்லா அந்த நாள மறக்கவே முடியாது அப்படின்னு வைங்களேன். நான் குளிச்சிட்டு இருக்கேன். வெளியில ஃபோன் அடிக்குது. நான் சென்னையில ரூம்ல தங்கியிருக்கேன். வெளியில ஃபோன் அடிக்குது. நான் குளிச்சிட்டு இருக்கேன். சரி யாரா இருந்தா இருக்கட்டும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். புது நம்பரா இருக்கு. எனக்கு நம்பர் யாரு என்ன அப்படின்னு தெரியல. ஸோ நான் ஃபோன எடுத்து அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்றேன். அங்கருந்து ஒரு வாய்ஸ் சொல்லுது, "என்னப்பா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லுது. எனக்கு டக்குன்னு அத ரெகக்னைஸ் பண்ண முடியல. அது பாக்யராஜ் சார் வாய்ஸ் தான் அப்படிங்கிறத ஃபோன்ல சரியா கிளியரா கேட்காதனால, அது பாக்யராஜ் சாரோட வாய்ஸ் தான் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. "என்னப்பா சொல்றேன் புரியலையா?" அப்படின்னு கொஞ்சம் சத்தமா பேசுனதும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பாக்யராஜ் சார் தான் பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சிச்சு. "சார் இல்ல சார். இது மாரி குளிக்க போயிருந்தேன் சார். உங்களுடைய காலுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கப்புறம், "நாளைக்கு ஆஃபீஸ் வாப்பா" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத மாரி ஆஃபீஸ் போனேன். போனதுக்கப்புறம் ஒரு 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 பெரிய இயக்குனர், இந்தியாவிலே திரைக்கதை மன்னன் அப்படின்னு பேர் வாங்குனவங்க. ஒரு பெரிய இயக்குனர்னா எப்படி இருப்பாங்க? எப்படி ஒரு ஆடம்பரம் என்னலாம் இருக்கும்? அத மாரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்யராஜ் சார் கிட்ட பார்க்கவே முடியல. ரொம்ப எளிமையான அப்ரோச். கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சாங்க. "என்னென்ன பண்ணிட்டு இருக்க? என்னென்ன பண்ண? இங்க ஏன் சுத்திட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு நெறைய கேட்டுட்டு, "உன்னுடைய கவிதைகள்லாம் படிச்சேன். நான் முன்னுரை எழுதி தரேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உனக்கு லைஃப்ல என்ன என்ன எத நோக்கி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. இத மாரி எனக்கு உதவி இயக்குனர் ஆயிட்டு, அந்த பாடலாசிரியர் அந்த விஷயங்கள்ல சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். கவிதைகள் நல்லா தான் இருக்கு. பட் அதெல்லாம் வச்சு நீ பாடலாசிரியர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காத. நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீ என் கூடயே டிராவல் என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் கேட்டுட்டு ரொம்ப லோவா இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, வில்லேஜ் பேக்ரவுண்டு அப்படிங்கிறதுனால நீ இங்கேயே ஆஃபீஸ்லயே தங்கிக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பாடு இங்க போடுவாங்க. நீ இங்கேயே தங்கிக்கிறதுக்கு அங்கேயே ரூம் இருந்துச்சு. அவங்க ஆஃபீஸ் அவங்களுடைய வீடு வந்து மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து கீழ இருக்கும். அதிலேயே முன்னாடி ரூம்லாம் இருக்கும். ஸோ இங்கேயே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒரு கனவு மாரி போயிடுச்சு. சினிமா உலகத்துல சுத்தி சுத்தி அங்கங்க சுத்தி திரிஞ்சுகிட்டு, ஒரு டைரக்டர கண்ல பாத்துற மாட்டோமா, ஒரு நடிகர கண்ல பாத்துற மாட்டோமான்னு சுத்திட்டு இருந்த நபருக்கு, திடீர்னு பாக்யராஜ் வீட்ல தங்கறதுக்கு இடம் குடுத்துட்டாங்க. அவங்க ஆபீஸ்ல தங்கறதுக்கு இடம் குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு வந்து அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல. அன்னைக்கே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பாக்யராஜ் சார் அவங்களுடைய ஆபீஸ்ல தங்கிட்டேன். ஸோ அவங்க ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிக்கைக்கு அந்த சில வேலைகள் செய்யறது, அதை எடிட் பண்ணி குடுக்கறது. ஸோ அத மாரி வேலைகள்லாம் செஞ்சுகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் எனக்கும் பாக்யராஜ் சாருக்குமான உறவு. இப்படிதான் அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சு, நான் பாக்யராஜ் சார் அவங்களுடைய ஆபீஸ்ல வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் வேலை செஞ்சேன். இந்த 6 மாசத்துல நான் பாக்யராஜ் சார பார்த்து பிரமிச்ச விஷயம் அப்படின்னு இருக்கும்ல, சில விஷயங்கள் இருக்கும்ல. உண்மையாலுமே என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய பேர மீட் பண்ண ட்ரை பண்ணி கடைசி பாக்யராஜ் சார கடைசியா தான் வந்து பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு டெஸ்டினில போய் சேர்ந்த மாரி சேர்ந்தேன். அவ்வளவு எளிமைங்க. எந்த எந்த அளவுக்கு எளிமை அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல ஒரு அப்பா கூட எப்படி பழகுறீங்களோ, அப்படி உங்க கூட பழகுவாங்க. வீட்ல ஒரு தாத்தா இருந்தா எப்படி பழகுவீங்களோ, அப்படி பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பழகுவாங்க. அதே மாரி
நமக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. திடீர்னு பாக்யராஜ் சார் என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, வெளியில போறாங்க, இவன் சும்மா தானே இருக்க போறான், இல்ல ஓபி கீப்பி அடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 டாபிக் சொல்லிட்டு இதுல வந்து ஒரு 10 பாக்யராஜ் சாருக்கு வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரியும். அவங்களுடைய படத்துக்கு அவங்களே முயற்சி பண்ணி பல படங்கள் போட்டு பல ஹிட் பாடலை கொடுத்தவங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இதுல ஒரு 10 லைன் இதுக்கு எழுதி வைடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவனுக்கு அதை எழுதுறதுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் வந்து சில புத்தகத்தை கொடுத்துட்டு அவங்க ஆபீஸ்லயே புத்தகம்லாம் இருக்கும். புத்தகத்தை கொடுத்துட்டு இதை படி, இப்போ நான் வெளியில போறேன்னா சும்மா உட்காந்தாலும் உட்காந்துருப்ப, நீ இதை படிச்சு இந்த புத்தகத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் டைம்ல வந்து பிஸியா இருப்பாங்க, நம்ம அந்த டைம்ல எல்லாம் போய் பேச முடியாது, ஆபீஸ் ஒர்க் வேற ஒர்க் தான் பார்ப்போம். நைட்டு 10 மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பாங்க சார். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து எல்லா நாளும் கூப்பிட மாட்டாங்க, ஒரு ஜாலி மைண்ட் செட்ல கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கூப்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த புத்தகம் கொடுத்தானே படிச்சியா, எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லு அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த எழுத கொடுத்துட்டு போனாங்கன்னு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு 4 லைன் எழுதி வைன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எடுத்துட்டு வா, அன்னைக்கு கொடுத்துட்டு போனேன், ஒன்றுத்தையுமே மறக்க மாட்டாங்க. 10 நாள் கழிச்சு நம்மளை மீட் பண்ணாலும் சரி, மீட் பண்றதுனா பார்ப்போம், பட் நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார வச்சு பேசினாங்கன்னா அந்த 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்ததை கூப்பிட்டு இதை மாதிரிலாம் பேசுவாங்க. அதே மாதிரி வெளியில போனாங்க அப்படின்னா சில நேரங்களில் வெளியில போறப்போ அவங்க அந்த டி நகர்ல ஒரு தேட்டர் இருக்கு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த தேட்டருக்கு போறப்போ அவங்க ஃபேமிலியோட போறப்போ என்னையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒரு மாதிரி நினைச்சு அதை கூப்பிட்டு போன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, வேற எந்த டைரக்டர் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. குஷ்பு மேம் வந்து பாக்யராஜ் சார் அவங்களுடைய ஆபீஸுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்து போவாங்க. நான் அங்க இருந்தப்போ பார்த்த விஷயங்கள், பார்த்திபன் சாருக்கு வந்து பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட் தான் பார்த்திபன், எல்லாருக்குமே தெரியும். பார்த்திபன் சாருக்கு வந்து பாக்யராஜ் மேல அவ்வளவு பிரியம் இருக்கும். அவங்களுடைய ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பார்த்திபன் சார் வந்து இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள் கிஃப்டா கொடுப்பாங்கல்ல, அதை மாதிரி கொடுத்த கிஃப்ட் வந்து அவ்வளவு இருக்கும். பாக்யராஜ் சாருக்கும் பார்த்திபன் அவ்வளவு பிடிக்கும், பார்த்திபன் சாருக்கும் பாக்யராஜ் சார் அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரி பாரதி ராஜா சார் ஒரு நாள் அந்த அலுவலகத்துக்கு வேற ஏதோ ஒரு வேலையா வந்தப்போ பாக்யராஜ் சார் நடந்துட்ட விதம் இருக்கு பாரு, அப்படியே ஒன்னும் பெருசா ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். ஆனா பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா சார் வராங்கன்ன உடனே அவங்களுக்குள்ள அவ்வளவு நாள் அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படி பார்த்த ஒரு மனிதர், அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு எனர்ஜி வந்து இந்த மாதிரி சார் வராங்க, இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னது, இந்த விதங்கள்லாம் பார்க்குறப்போ உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சார் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பு. என்னுடைய லைஃப்ல திரைத்துறையிலையும் ஒரு பிரமிப்பு தான். அவரை பத்தி நீங்க எங்கேயுமே பெருசா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கேட்டிருக்கவே முடியாது. ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் தான், அந்த பேரோட தான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து போயிருக்காங்க. என்னுடைய லைஃப்லயும் நான் பார்த்த வெகு சில சூப்பர் ஹீரோஸ்ல வந்து எனக்கு பாக்யராஜ் சாரும் ஒரு ஹீரோ தான். அந்த நேரத்துல அத மாதிரி என்னை வந்து யாருமே அந்த அடைக்கலம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடைக்கலம் கொடுத்து அவ்வளவு ஹைட்ல இருக்கவங்க என்னை பார்த்துக்கிட்டது, எனக்கு சாப்பாட்டு போட்டது, அந்த விஷயங்கள்லாம் என்னால் இன்னமும் மறக்கவே முடியாது. என்னுடைய எழுத தெரியாத பேனா அப்படிங்கிற புத்தகத்துக்கு சார் வந்து முன்னுரை கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க வச்சிருந்த தலைப்பு என்ன அப்படின்னா, எழுத தெரிந்த பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய கவிதை புத்தகத்தெல்லாம் அவங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக வந்து அவங்க வந்து முன்னுரையெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. வம்சி பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பவா செல்லத்துறை சார் வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க, ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பப்ளிகேஷன் தான் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கு பவா செல்லத்துறை எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவங்களும் வந்து முன்னுரை கொடுத்துருந்தாங்க, பாக்யராஜ் சார் அவர்களும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பாக்யராஜ் சார் வந்து அந்த முன்னுரை வேணா நான் உங்களுக்கு வைக்கிறேன், ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் முடிஞ்சா படிங்க. அவங்க கடைசியா அந்த முன்னுரை எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, தமிழை நேசிப்பதை விட சுவாசிக்கும் ரகம் இவர், அந்த தமிழின் புகழை இவர் எட்ட நெஞ்சார வாழ்த்துகிறேன், உங்கள் அன்பு இயக்குனர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்தாங்க. தேதி என்ன அப்படின்னா, அவங்க எனக்கு எழுதி கொடுத்த தேதி என்ன அப்படின்னா 29/12/2017. ஏன்பா நீ போலியா, இவ்வளவு பேசுற, உனக்கும் அவங்களுக்கும் அவங்க ஆபீஸ்ல தங்கியிருக்க சாப்பிட்டுருக்க, நீ போலியா அப்படின்னா, இப்போ நான் சென்னையில இல்லை, ஸோ என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கேன், அதனால சூழ்நிலையும் நான் போகக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால போக முடியல. என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மனிதரா இருந்த பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலிங்க.